இன்றைக்கி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஈஸியான டேஸ்ட்டான வகையில் பாஸ்தா செய்யலாம். அது எப்படி இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா திருப்பி திருப்பி கேட்பாங்க. அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். அப்புறம் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறணும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணல. இதில் நீங்கள் கேரட்டு, அப்புறம் குடமிளகா, உருளைக்கிழங்கு, பிள்ளைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ பேபிகார்னு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் பாஸ்தா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை தக்காளி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சோண்டு தான் போடணும். வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கடையில் இருக்க மசாலா போடணும். இதிலே நான் காரம் இருக்கனால நான் மிளகாப்பொடி ஆட் பண்ணல. அதோட இந்த ஆல்ரெடி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாம் கோட்டிங் வர வரைக்கும் ஒரு கிண்டிக்கிறணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றினா நல்லாவே இருக்காது. நான் ஒரு பவுலுக்கு ரெண்டு பவுல் தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இது நான் 4 பேத்துக்கு செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதோட ஆட் பண்ணிக்கிறணும். இதுக்கு நான் முட்டை தான் எடுத்திருக்கேன். நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் மட்டும் வைக்கணும். 3 விசில் வச்சு விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டோம்னா சுவையான டேஸ்டான பாஸ்தா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ்.